இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுங்க, இல்லாட்டி கூகுள் எடுங்க, பொன்சி ஸ்கேம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க. இந்தியாவிலேருந்து ஏதாவது ஒரு செய்தி இருக்கும். வெஸ்ட் பெங்காலிருந்து இவர் கைது செய்யப்பட போகிறார், கர்நாடகாவிலேருந்து இவர் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான். இன்னைக்கு மட்டும் கிடையாது, ஒரு மாதத்திற்கு பிறகும் நீங்கள் தேடி பாருங்களேன், உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு நபர் கைது செய்யப்படுவார். பொன்சி ஸ்கேம், பொன்சி மோசடி வழியாக அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பொன்சி மோசடி? இந்த பொன்சி மோசடி அப்படின்னு சொன்னாலும் நமக்கு தெரியாது. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி பிரமிட் மார்க்கெட்டிங், அதுவும் கொஞ்சம் நபர்களுக்கு தான். இப்போ அதுக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரக்ட் செல்லிங், அப்படி இல்லையா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அது என்ன நெட்வொர்க் மார்க்கெட்டிங்? அதில் எப்படி ஜெயிக்கலாம்? அதில் ஜெயிக்க முடியுமா? இந்த கேள்விகளுக்குரிய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இரண்டாயிரத்தி 20 கொரோனா, யாராலையுமே வெளியில் வர முடியாது, எந்த வியாபாரமும் சரியாக வராது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சொல்கிறது, இல்லாட்டி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், இதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் எங்களை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, நாங்கள் அந்த வேலைக்கு போகலாமான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற நிறைய நபர்கள், நிறைய கமெண்ட்ஸ் என்னால் வாசிக்க முடிந்தது. நிறைய பேர் கேட்டுக்கொண்ட பதிவு கூட இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங், அப்படி இல்லையா இப்போ சொல்கிற மாதிரி டைரக்ட் செல்லிங் தான். ஸோ இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எனக்கும் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக, ஒரு 10 வருடத்திற்கு முன்பாகவே கொஞ்சம் பேர் இப்படிலாம் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த ஒரு காலகட்டத்தை நாம் கடந்திருப்போம். எந்த ஒரு காலகட்டம்? ஒரு நண்பன் வந்து சொல்லுவான், மச்சான் என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, வாரியாடா, ஒருத்தன் வந்து சொல்லியிருப்பான். இல்லை இன்னொரு டிவி நிகழ்ச்சியில் வந்து ஒரு தடவை வந்து பாருங்கள், ஒரு தடவை மட்டும் பணத்தை செலுத்துங்கள், கோடி கோடியாக லட்சம் லட்சமாக பணத்தை அள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிற சில விளம்பரங்கள் தான். ஸோ விளம்பரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த டைரக்ட் செல்லிங்காக இருக்கட்டும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், விளம்பரம் அதுக்கும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படி இல்லைன்னா டைரக்ட் செல்லிங், இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் ஒரு விவசாயி, இந்த விவசாயியிடம் இருந்து டைரக்டாக நம்மவே எனக்கு ஒரு 2 கிலோ தக்காளி 10 கிலோ தக்காளின்னு சொல்லி எப்பவுமே விவசாயிடம் இருந்து வாங்க முடியாது. அதனால விவசாயி என்ன செய்யறாங்க? சந்தைப்படுத்துகிறார்கள். சந்தைப்படுத்துவதற்கு அதற்கான ஆட்கள் இருக்கிறார்கள். ஸோ நேரடியாக அவங்க ஹோல்சேல் டீலர்கிட்ட போய் கொடுக்குறாங்க. இந்த ஹோல்சேல் டீலர் 10-15 கடைக்கு ரீட்டைலுக்கு விற்கிறார். இந்த ரீட்டைல் கடைக்காரங்கிட்ட இருந்து தான் நாமெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ 1 கை 2 கை 3 கை இப்படி பல கைகள் கைமாறிய பிறகுதான் ஒரு பொருள் நம்மை வந்து அடைகிறது. இந்த பொருளை விற்பனை செய்வதற்காக அங்கே அட்வர்டைஸ்மெண்ட்டும் தேவைப்படுது. பல நேரங்களிலும் டிவி நிகழ்ச்சியை திறந்தாலோ இல்லாட்டி யூடியூப் எடுத்தாலோ எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஏன்னா ஒரு பொருளை விற்க வேண்டும், இல்லாட்டி அந்த பொருளை வாங்க வைக்க வேண்டும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட். டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற கான்செப்டே இவ்வளவு கைகள் மாறி வருகிறது அல்லவா? இந்த கைகள் மாறி வருவதற்கு பதிலாக ஒரு நிறுவனம் தயாரிக்கும் பொருளை நேரடியாகவே நான் உங்களுக்கு தருகிறேன். ஒரு விவசாயி 5 கிலோ தக்காளி தயாரிச்சிருக்காங்க, உற்பத்தி செஞ்சிருக்காங்கன்னா அந்த 5 கிலோ தக்காளியை நேரடியாக ஒரு ஆள் வாங்கிக்கிட்டாங்கன்னா அது பேர் டைரக்ட் செல்லிங். இல்லை மறைமுகமாக நிறைய நபர்கள் கையில் போய் கடைசியாக நம்ம ஒரு கடையிலிருந்து வாங்கினோம்னா அது இன்டைரக்ட் செல்லிங், இல்லாட்டி நார்மலாக இருக்கிற ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைரக்ட் செல்லிங்க்கும் இன்டைரக்ட் செல்லிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தரகர்கள் இருப்பார்கள் இன்டைரக்ட் செல்லிங்கில், டைரக்ட் செல்லிங்கில் தரகர்கள் இருக்க மாட்டார்கள். ஸோ பணம் குறைவாக கிடைக்கும், இல்லாட்டி குறைவான பணத்தை கொடுத்து கூடுதலான பொருளை நம்மால் டைரக்ட் செல்லிங்கில் வாங்கலாம். இதுதான் கான்செப்ட், தியரி. ஆனால் இந்த தியரிக்கும் இப்போது நடக்கும் இந்த மாதிரியான மோசடிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ரெண்டும் வேறு வேறு டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. நீங்கள் நினைக்கலாம் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னோன்னா இது புது பெயர், 2020 கொடுக்கப்பட்ட பெயர். அப்படி இல்லைனா டைரக்ட் செல்லிங் இது 2018-12 இந்த ஒரு காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட பெயர். MLM மல்டி லெவல் மார்க்கெட்டிங், ஆமே மார்க்கெட்டிங் அப்படிலாம் சொல்லும்போது இது 2010-2008 கொடுக்கப்பட்ட பெயர். இப்படி பல வருடங்களாக இந்த ஒரு டைரக்ட் செல்லிங் அப்படி இல்லைனா நெட்வொர்க் செல்லிங் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. இது எப்போது இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1855 நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அன்னைக்கும் டைரக்ட் செல்லிங் இருந்திருக்கு. 1855 வருடம் ஒரு நாவல் என்பது வெளிவருகிறது. அந்த நாவலின் பெயர் லிட்டில் டாரிட் என்பதுதான். அதை எழுதியவருடைய பெயர் சார்லஸ் டிக்கன்ஸ் என்பவர் தான். ஸோ இந்த சார்லஸ் டிக்கன்ஸ் அவர்கள் லிட்டில் டாரிட் அப்படிங்கிற நாவலில் இந்த டைரக்ட் செல்லிங் எப்படியெல்லாம் வினை புரிகிறது, அதை எப்படியெல்லாம் நம்ம லாபமாக மாற்றலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன ஹிண்டெல்லாம் கொடுத்து வருகிறார். இந்த டைரக்ட் செல்லிங் மெத்தட் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவிலிருந்து வருது. அதாவது கம்யூனிசம் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல இருந்து தான் இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறதே புறப்படுகிறது. கம்யூனிசம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே முதலாளிகளுக்கு முக்கியத்துவம் கிடையாது. முதலாளிகள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் தரகர்கள், பெரிய பெரிய லாபங்கள் முதலாளிகளுக்கு கிடைக்கிறது. எனவே தொழிலாளர்களுக்கு, சாதாரண மனிதர்களுக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்றால் சாதாரண மக்களுக்கு தேவையான பொருட்களை விற்க வேண்டும். இந்த ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஸோ 1890 95 1890 காலகட்டம் ரொம்ப பின்னாடி போயிட்டோம்.
இரண்டாம் அலெக்சாண்டர் மற்றும் நிக்கோலஸ் இவங்க சோவியத் யூனியன் ரஷ்யாவை ஆட்சி செய்கிறார்கள். அந்த காலத்திலேயே இந்த டைரக்ட் செல்லிங் அப்படி இல்லைன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து விட்டது, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. கொஞ்சம் பேர் விற்கிறார்கள், எதற்காக விற்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து ரஷ்யாவிலேருந்து இந்த மாதிரியான ஒரு புதிய டெக்னாலஜி இல்லாட்டி புதிய வியாபார தந்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு போகுது, அமெரிக்காவிலேருந்து ஐரோப்பியாவிற்கு போகிறது, ஐரோப்பாவிலிருந்து ஐரோப்பாவின் காலனி நாடுகளுக்கு எல்லாமே செல்கிறது. அதன் பிறகுதான் ரஷ்யா உணர்கிறது இது வியாபார தந்திரம் கிடையாது, மக்களுடைய மிகப்பெரிய ஒரு படுகொலி என்பதை. ஸோ இது எப்படி நடந்தது, இந்த எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த காலகட்டத்துக்கே நம்ம போயிட்டோம். அந்த காலகட்டத்தில் சைக்கிள் அப்படிங்கிறது மிகவும் பிரபலமாக இருந்தது. ஏன்னா இப்போ பெரிய பெரிய சொகுசு வாகனங்கள் மிகவும் பிரபலமாக இருப்பது போல அந்த ஒரு காலத்தில் சைக்கிளை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவும் அதிநவீன சைக்கிள், கொஞ்சம் மாடர்னா இருக்கிற சைக்கிள், இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் பெரிய ஒரு கனவு. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க இல்லாட்டி இளைஞர்கள் ஒரு சைக்கிள் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி துடியாய் துடித்து கொண்டு இருக்கும்போது ஒரு சைக்கிளின் விலை 50 ரூபில். 50 ரூபில் சைக்கிள் கொடுத்து யாராலையுமே வாங்க முடியல. நிறைய பேர் யோசிச்சுட்டே இருந்தாங்க இது எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறார்கள். 10 ரூபில் கொடுத்து நீங்கள் சைக்கிளை வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இதுதான் ஆசையை தூண்டுவது. ஸோ 10 ரூபில் கொடுத்தா எனக்கு சைக்கிள் கிடைக்குமா, எங்கடா இந்த நிறுவனம் இருக்குன்னு சொல்லி நிறைய இளைஞர்கள் தேடி போறாங்க. அப்படி தேடி போகும்போது அவங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. 10 ரூபில் கொடுத்த உடனே அவங்களுக்கு 4 கூப்பன்கள் கொடுக்கப்படும். இந்த 4 கூப்பன்கள், ஒரு கூப்பனின் விலை 10 ரூபில். ஸோ 10 10 10 10 40 ரூபிலுக்கு கூப்பன் கொடுக்கப்படும். பிளஸ் இவங்க 10 ரூபாய் கொடுத்துருக்காங்க, 10 ரூபானே நீங்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த 40 ரூபாய்க்கு கூப்பன் இருக்கு பாருங்க, இந்த 40 ரூபாய்க்கு கூப்பனை 4 நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டும். 4 நண்பர்களை போய் நானே பார்க்கிறேன், ஏன்பா நான் சைக்கிள் வாங்க போறேன், 10 ரூபாய் கொடுத்தா சைக்கிள் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த 40 ரூபாய் இருக்கு பாருங்க, 4 கூப்பன் இருக்கு, ஒரு கூப்பனை நீ வாங்கிக்கோ, நீயும் 10 ரூபாய் கூப்பனுக்கு முதலாளி ஆயிட்ட. 4 கூப்பன் அவங்க தருவாங்க. அந்த கூப்பனை உன்னுடைய 4 நண்பர்களுக்கு கொடுத்தா என்றால் உனக்கும் சைக்கிள் கிடைச்சிரும். 10 ரூபாய் முதலீட்டில் உனக்கு சைக்கிள் கிடைச்சிரும். ஸோ இந்த சிஸ்டம் எப்படி விளையாடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 ரூபாய் நான் அட்வான்ஸாக கொடுத்தேன். அட்வான்ஸாக கொடுத்ததுனால 4 கூப்பன் கிடைச்சி பாருங்க. 4 நண்பர்களை நான் அழைத்து செல்கிறேன். 4 நண்பர்களும் 10 ரூபாய் அவங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த கம்பெனிக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு 4 கூப்பன் கொடுக்கப்படும். அப்போ என் பேரில் இருந்த 4 நண்பர்கள் இந்த 4 கூப்பனை வாங்கி கொண்டதால் எனக்கு சைக்கிள் கொடுக்கப்படும். நான் கொடுத்த 10 ரூபாயும் திருப்பி தந்துருவாங்க. ஸோ என் கையிலேருந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நான் ஒரு சைக்கிளுக்கு ஒரு முதலாளியாக மாறி விடுவேன். ஸ்கீம் நல்லா தானே இருக்குது, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி அந்த 4 நண்பர்களும் மறுபடியும் அவங்களுக்கு கீழே ஒவ்வொரு 4 நண்பர்களாக சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்கும் போது அவங்களுக்கு சைக்கிள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த காலத்தில் நடந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நபர், ஒரு நபருக்கு கீழ் 4 நபர், 4 நபர்களுக்கு கீழ் 16 நபர்கள், 16 நபர்களுக்கு கீழ் இப்படி பெருசு பெருசாக போய்கிட்டே இருக்கும். ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும்போது எத்தனை நபர்கள் இதனால் லாபம் அடைவார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் லாபம் அடையும் நபர்கள் 13% மனிதர்கள் மட்டுமே. மீதம் இருக்கும் எல்லா நபர்களும், அதாவது 87% மக்கள் தோல்வியை தழுவுவார்கள். இதற்கு காரணம் இந்த படிநிலை தான். படிநிலை அப்படின்னு சொல்லும்போது 6 பேர் ஒரு படியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 6 பேருக்கு 3வது அடுக்காக சுமார் 1000 நபர்கள் வருவார்கள். 4வது அடுக்காக கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் வருவாங்க. ஆனால் 5வது அடுக்குக்கு நீங்க போயிட்டீங்கன்னா 49,000 பேர் வருவாங்க. 6வது அடுக்குக்கு போயிட்டீங்கன்னா சுமார் 2,70,000 நபர்கள் வருவார்கள். ஸோ 2,70,000 நபர்கள் வந்து விட்டார்கள். இந்த 2,70,000 நபர்களும் அவங்களுக்கு கீழே ஒவ்வொரு நபரும் 4 நபர்களை வைத்து சேர்க்க வேண்டும். சப்போஸ் இந்த 2,74,000 நபர்கள் சேர்க்க முடியவில்லை என்றால் யார் வரவங்க தப்பிச்சுக்கிடுவாங்க? அந்த 40,000 மனிதர்கள் இருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு சைக்கிள் கிடைக்கும். அவங்கள நம்பி சேர்ந்த 2,70,000 நபர்களுக்கு சைக்கிளும் கிடைக்காது, அவங்க கொடுத்த 10 ரூபில் அப்படிங்கிற அந்த பணமும் கிடைக்காது. இந்த வகையில் கணக்கு போட்டு பார்த்தா 87% மனிதர்கள் நிச்சயமாக தோல்வியை தான் தழுவுவார்கள். ஸோ இதுதான் பிரமிட் மார்க்கெட்டிங், இதுதான் பொன்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொன்சி ஸ்கீம் தான் நம்ம நாட்டில், நம்ம ஊரில் எப்படிலாம் வந்துட்டு இருக்கு. மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கா, ஆம்வே மார்க்கெட்டிங்கா, காந்த படுக்கையாக, நிறைய விதமான சிட் ஃபண்ட்ஸாக, இப்படி காலங்காலமாக, இல்லாட்டி புக்கு விற்கும் நிறுவனமாக, அப்படி இல்லையா ஆளை மட்டும் சேர்த்து விட்டா போதும் உனக்கு பணம் கொட்டோன்னு கொட்டுன்னு சொல்லுவானுங்க. சரி, இது எப்படி நம்ம ஏமாறுறோம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல கொஞ்சமாக இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவனை ஈஸியாக ஏமாத்திடலாம். ஏன்னா அவன் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் ஒரு ஆசை வார்த்தையை கூறுகிறோம், தம்பி நீ இவ்வளோதான் பணம் சம்பாதிக்கிற, கொஞ்சமாக பார்ட் டைமாக நீ இந்த மாதிரி வேலைக்கு செஞ்சீன்னா உன்னுடைய பணம் இரட்டிப்பாக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே பொருளாதாரம் என்பது மந்த நிலைமையில் இருக்கும்போது தான்
இந்த மாதிரியான பிஸ்னஸ் மிகப்பெரிய பிரம்மாண்ட சக்ஸஸாக மாறும். ஸோ இப்போ பொருளாதார நிலைமை மந்த நிலையில் இருக்கிறது, கொரோனா, யாருக்கும் வேலை கிடையாது, வீட்டில இருந்தே எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும் இந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு பிளானை தூக்கிட்டு வருவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஒரு மீட்டிங் இருக்கு வாரியா அப்படின்னு கூப்பிடுவாங்க. காஃபி, டீ, சாப்பாடு எல்லாமே தருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே மீட்டிங் தானே, சாப்பாடு காஃபி எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி நம்மளும் போயிடுவோம். அங்கே போன உடனே பெரிய டையெல்லாம் கட்டிட்டு ஒருத்தன் வருவான். வந்துட்டு, பாருப்பா, நான் அதாவது நுனி நாக்கில் இங்கிலீஷ் இருக்கும், பாரு நான் 1 lakh rupees சம்பாதிச்சுட்டு இருக்கேன், உன்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க ஆரம்பிப்பார்கள். எப்படி உடைக்க ஆரம்பிப்பார்கள்? அங்கே போன உடனே, அந்த மீட்டிங்கு போன உடனே, இல்லாட்டி 4 நண்பர்கள் சேர்ந்து நம்மளை கேன்வாஸ் பண்ணும்போது ஏதோ அவன்லாம் சக்ஸஸ் ஆகிட்டா நாம மட்டும் ஃபெயிலியரில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைப்புக்கு நாம் வந்து விடுவோம். ஸோ அடுத்ததாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ ரூபாய் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், நீங்கள் பணம் சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல, 2 நண்பர்களை சேர்த்து விட்டால் போதும், ஸோ நீங்கள் சேர்க்காட்டியும் பரவாயில்ல, நாங்களே உங்களுக்கு கீழே இந்த சங்கிலி அப்படின்னு சொல்லுவோம், அந்த சங்கிலியை நாங்களே சேர்த்து விட்டுருவோம், அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ப்ரூடாவை அடுக்கி விட்டுக்கிட்டே இருப்பானுங்க. இதெல்லாம் கேட்க கேட்க என்னடா நம்மளால ஒரு 2 நபர்களை சேர்த்து விட முடியாதா, நமக்கு கீழே 2 நபர்களை சேர்க்க முடியாதா அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு நம்ம வந்துடுவோம். இவ்வளோ தூரம் அவன் பேசினது எல்லாம் உனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஆசை வார்த்தை தானே தவிர நீ எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. ஸோ நாம் இனிஷியலாக அதில் சேர்றதுக்கு ஒரு 995 ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆம்வேலெலாம் சேர்றதுக்கு ஒரு பணம் இருக்குது. 995 ரூபா கொடுத்த பிறகு நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். 6000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரிஜினலாக அந்த 6000 ரூபாய்க்கு ப்ராடக்ட்டை நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வாங்கினாலே ஒரு 3000 ரூபாய்க்கோ இல்லாட்டி 3500 ரூபாய்க்கோ வாங்க முடியும். ஸோ நம்ம வாங்குற அந்த ஃபஸ்ட் ப்ராடக்ட் அதுலேயே நமக்கு ஒரு 1500 ரூபா நஷ்டம் வருது. ப்ளஸ் ஒரு 995 ரூபா ஆல்ரெடி நம்ம ஃபீஸாக கொடுத்துட்டோம். நமக்கு கீழே 2 நபர்களை சேர்க்க வேண்டும். அந்த 2 நபர்களும் 6000 ரூபாய்க்கு பொருளை வாங்க வேண்டும். அது ஒவ்வொரு மாதமும் நடைபெற வேண்டும். நல்லா கவனிச்சா அவனுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு நபர் கையில் இருந்தே கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பணம் லாபமாக கிடைக்கிறது. ஒரு நபர், நீங்க 2 பேரை சேர்த்து விட்டு 2 4 4 8 8 16 ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 13 இல்லாட்டி 14வது லெவல் வரும்போது உலக மக்கள் தொகை அனைவரும் இந்த கண்ணிக்கு கீழே வந்துருவீங்க. அப்படி கண்ணிக்கு கீழே வந்துட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய லாபம் இந்த MLM நிறுவனங்களுக்கு கிடைக்கிறது. நல்லா கணக்கு போட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் எப்போதுமே மேல்நிலையில் இருக்கும் நபர்களுக்கு மட்டுமே லாபத்தை கொடுக்கும். நான் ஒரு கால்குலேஷன் சொன்னேன், அதாவது 87% ஃபெயிலியர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. உங்க முன்னாடி வர்றவங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு பார்த்தீங்களா. நான் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், 10 லட்சம் சம்பாதிக்கிறேன். நிறைய பேர் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இல்லாட்டி டைரக்ட் செல்லிங்லாம் ஒரு ஃபெயிலியர் மாடல், அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்றவன்ட்ட ஆம்வே அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய ஹிஸ்டரியை மட்டும் எடுத்து பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 40% மக்கள் மட்டுமே முதல் நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு சென்றிருக்கிறார்கள். அதாவது நான் போய் மெம்பர்ஷிப் எடுத்துட்டேன், அது முதல் நிலை. மெம்பர்ஷிப் எடுத்த பிறகு 2 நபர்களை சேர்க்க வேண்டும். அந்த 2 நபர்களை சேர்க்க தவறிய நபர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 60%. அதாவது 60% மனிதர்கள் 6000 + 995 ரூபா கொடுத்து அப்படியே ஓடி வந்துட்டாங்க. மறுபடி இந்த 40% இருக்குன்னு சொன்னோம் பாருங்க. அந்த 40%த்துல எத்தனை நபர்கள் இப்போ ரொம்ப ஆக்டிவா இந்த டைமண்ட் கேட்டகரி அப்படிலாம் சொல்லுவாங்க, அதாவது லட்சங்கள் வாங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா. அவங்க எத்தனை நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரையிலும் ஆம்வேல சேர்ந்தவர்களுடைய 0.03% மனிதர்கள் மட்டும்தான் இந்த லட்சங்களை வாங்குகிறார்கள். மீதம் இருக்கும் எல்லா மனிதர்களும் நண்பர்களை இழக்கிறார்கள், உறவினர்களை இழக்கிறார்கள். அது எப்படி நண்பர்களையும் உறவினர்களையும் இழக்க முடியும்? எனக்கு கீழே 2 நபர்களை சேர்க்க முடியாதா? அவன் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுறான், பொய் சொல்ல மாட்டான், காசோலையை காண்பிக்கிறான், பொய் சொல்ல மாட்டான். எனக்கு கீழே 2 நபர்களை அவர்களே சேர்த்து விடுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிச்சயமா இதில் சக்சஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஆசை தான் இதுக்கு எல்லாமே காரணம். சரி, உங்களுக்கு கீழே 2 நபர்கள் அடுத்ததான் அவங்க வேலை செய்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு கீழே 2 நபர்கள் சேரவில்லை என்றால் மறுபடியும் நீங்கள் போக வேண்டியிருக்கும். இது பார்ட் டைம் ஜாப் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பிஸ்னஸ், இது ஜாபே கிடையாது. இது பிஸ்னஸ். முழுக்க முழுக்க உங்களுடைய உடல், உங்களுடைய மைண்ட் எல்லாமே அதில் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சமாவது, அதுவும் நீங்கள் தினசரி ஓட வேண்டியதாக இருக்கும். பார்ட் டைம்னு சொல்லி யாரும் நம்ப வேண்டாம். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இல்லைப்பா பொருள் எதுவும் வாங்க சொல்லலை, பணம் மட்டும் கெட்டனா போதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதில் அடுத்த ஒரு ஏமாற்று வேலையை நீங்களே கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் அவங்ககிட்ட கேட்குறாங்க. 1 பவுன் தங்க காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 20,000க்கு பதிலாக 50,000 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 50,000 கொடுத்து 1 பவுன் தங்க காசு நீங்கள் வாங்குறீங்க, 35,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 35,000 ரூபா ப்ளஸ் அடுத்ததாக ஒரு 15,000 ரூபா ஆல்ரெடி அவனுக்கு லாபம்.
இந்த லாபம் உங்களுக்கு, அதாவது நீங்க இழந்த 15,000 ரூபாய் உங்களுக்கு எப்போது கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு கீழே 2 நபர்களை எப்போது சேர்த்து விடுகிறீர்களோ அந்த நேரம் உங்களுக்கு செக் வரும். எத்தனை ரூபாய்க்கு செக் வரும்? 7,000 ரூபாய்க்கு செக் வரும். ஸோ 2 நபர்களை நீங்கள் சேர்க்கும் போது ஆல்ரெடி அந்த 2 நபர்கள் 50,000 ரூபாய் கொடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு லாஸ் மட்டுமே 30,000 ரூபாயா இருக்கும். அந்த 30,000 இருந்து உங்களுக்கு ஒரு 7,000 ரூபாய் வந்திருக்கும். மீதி 23,000 ரூபாய் யாருக்கு லாபமாக போகும்? அந்த நிறுவனத்திற்கு லாபமாக போகும். இது 2 நபர்கள் மட்டும் சேரும்போது. இது 4ஆக மாறும்போது உங்களுக்கு அதே 7,000 ரூபாய் தான் வரும். ஆனா கம்பெனிக்கு அதை விட 3 மடங்கு எக்ஸ்ட்ராவா இன்கம் போய்கிட்டே இருக்கும். ஸோ கவனிச்சு நீங்க இதுல இருக்கிற சூட்சமங்களை புரிந்து கொள்ளுங்கள். டாப் நிலையில் இருந்தால் அதில் நிச்சயமா லாபம் இருக்கும். ஆனா யாரும் டாப் நிலையிலே நிற்க முடியாது. அவங்களுக்கு கீழேன்னு சொல்லி கண்ணிகள் சேர்ந்து கொண்டே வரும். இந்த கண்ணிகளுடைய உழைப்பு, ஒரு கண்ணி அருந்து விட்டது என்றால் அதனுடைய பிரச்சனை, அடுத்ததா இத்தனை ரூபாய்க்கு இவங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர். இது ஒரு புதைக்குழிதானே தவிர இதனால் யாரும் வெற்றி அடைந்ததாக சரித்திரம் கிடையாது. அப்படியே வெற்றி அடைந்திருந்தாலும் அவர்களுடைய எண்ணிக்கை 0.04% மட்டுமே இருக்கும். எந்த ஹிஸ்டரி வேணாலும் எடுத்து பாருங்க. இந்த பிசினஸ் எத்தனை வடிவங்களில் வந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு சின்ன லிஸ்ட்டை மட்டும் நான் சொல்றேன். ஈமு கோழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1990களில் நடந்த ஆடு வளர்ப்பு திட்டம். அடுத்ததா ஏலச்சீட்டு, 7 ஸ்டார் நிறுவனத்தில் எலக்ட்ரானிக் பொருட்கள் மோசடி, ஆம்வே திருட்டுத்தனங்கள், தேக்கு மரத்திட்டங்கள், அனுபவ் பிளான்டேஷன், ஸ்டெர்லிங் ட்ரீ மேக்னம், கோழி வளர்ப்பு, ஸ்னேகம் சிட்ஃபண்ட்ஸ், விவேகம் சிட்ஃபண்ட்ஸ், ரமேஷ் கார்ஸ், கலைமகள் சபா, ரிசார்ட்டுகள், கிளப் மோசடிகள், டிஎல்சியின் இன்சூரன்ஸ் மோசடி, ராயப்பேட்டை பெனிஃபிட் ஃபண்ட், வீக்கெண்ட், கோனி பயோ, கோல்டு குவெஸ்ட். அடுத்ததா இப்போ வந்திருக்கிற கியூநெட், ஆர்நெட் போன்ற நிறுவனங்கள். இது மட்டும் தானா? இல்லையே. பலகார சீட்டு, ஏலச்சீட்டு, இந்த மாதிரி பல விதமான உருவங்களில் இவைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த உலகத்தில் இதுவரையிலும் ஏமாற்றப்பட்ட மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் செல்லிங் இல்லாட்டி மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப பெரிய ஏமாற்றம் அடைந்த நபர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். இதுல ஏமாறும் நபர்கள் மிகப்பெரிய அளவிலும் மிடில் கிளாஸ்ல தான் இருப்பாங்க. அப்படின்னா நீங்க கேட்கலாம், இதெல்லாம் போலீஸ் கண்டுக்கிடாதா? காவல்துறை அதிகாரிகள், பெரிய பெரிய அதிகாரிகள். இதுல மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லும் போதே இதை முன்னிலைப்படுத்துபவர்கள் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருப்பார்கள், அரசியல்வாதிகளாக இருப்பார்கள். உங்களுக்குலாம் இந்த சிவகாசி ஜெயலட்சுமி அப்படிங்கிறவங்களை பத்தி தெரியுமா? பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பெரிய ஒரு பேசு பொருளா இருந்தாங்க. நிறைய காவல்துறை அதிகாரிகள் அடுக்கடுக்காக கைது செய்யப்பட்டார்கள். காரணம் என்ன? இந்த சிவகாசி ஜெயலட்சுமி அவர்களும் இதே மாதிரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கை சில காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்றாங்க. அதன் வழியா ஒரு நெட்வொர்க் கிடைக்குது, அப்படி மோசடி பண்றாங்க. ஸோ சாதாரண மக்களும் கிடையாது, படித்த காவல்துறை அதிகாரிகளும் மிக படித்த பெரிய பெரிய செல்வந்தர்களும் இந்த மாதிரியான மோசடிகளில் ஏமாற்றப்படுகிறார்கள். புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு நடந்துக்கோங்க. எல்லாமே இதுல மோசடி தானா அப்படின்னு பார்த்தா இல்ல. அதுதான் நான் சொன்னேன், ஒரு 13-17% வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 84-87% தோல்வி மட்டுமே உறுதி. நான் ஏமாறணும், நான் மட்டும் ஏமாந்தா போதாது, என் நண்பர்களை ஏமாற்ற வேண்டும், என் உறவினர்களை ஏமாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ தாராளமா நீங்க இந்த மாதிரி டைரக்ட் செல்லிங்ல ஈடுபடலாம். ஏன்னா ஒரு தடவை உங்கள் நண்பனை, உங்கள் உறவினர்களை கேன்வாஸ் பண்ணி ஒரு பொருளை வாங்க வைத்து விடலாம். அதில் சின்னதாக ஒரு பிரச்சனை வரும். உங்களுடைய உறவினர்கள் 2 நபர்களை சேர்க்க வேண்டியதாக இருக்கும், சேர்க்க முடியாது. அதன் பிறகு அந்த உறவு, அந்த நட்பு முறிந்துவிடும். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.